டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தற்போது பிரதமர் மோடி தலைமையிலான பாதுகாப்புத்துறை விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆலோசனை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், ஒருபுறம் தீவிரமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, மறுபுறம் உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டம் அனைத்தும் நடைபெற்று வந்தது. நேற்றிலிருந்து நம்ம இது குறித்து பார்க்கிறோம். தற்போது பிரதமர் தலைமையிலாக நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறாங்க, என்னென்ன அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுது? இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பிரதமர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போல மத்திய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் வந்துட்டு இந்த ஒரு கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக முழுமையான ஒரு அந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனுடைய முதல் கட்ட அந்த விசாரணை அறிக்கை வந்துட்டு பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வெடி விபத்திற்கான காரணம் என்ன, அதே போல தற்போது வரை இங்கெங்கு எந்தெந்த சோதனைகள் நடைபெற்று வருகிறது, அதே போல பல்வேறு குழுக்களாக பிரிந்து முக்கிய நகரங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியிலும், அதே போல உத்தரப்பிரதேச மாநிலம், லக்னோ, டெல்லி என பல்வேறு நகரங்களிலும் இந்த சோதனை மற்றும் விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில அதனுடைய விசாரணையினுடைய தற்போதைய நிலை என்ன, அதே போல இதுவரை இந்த விவகாரத்தில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் யார் யார், அவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய தரவுகள், தகவல்கள் என அனைத்து விஷயங்களையும் வந்துட்டு பிரதமரிடம் நேரடியாகவே இந்த குழுக்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சரவை சார்பாக சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த வழக்கானது என்ஐஏ தரப்பிட ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில என்ஐஏ ஒரு சிறப்பு குழுவை வந்து உருவாக்கி இருக்கின்றார்கள். 10 பேர் அடங்கிய அந்த குழு வந்துட்டு ஏற்கனவே இன்று காலை இந்த விசாரணையை வந்து தங்களுடைய விசாரணை வந்து தொடங்கியிருக்கின்றார்கள். அந்த விசாரணையின் அடிப்படையில் பல்வேறு புதிய தகவல்கள் அவ்வப்போது தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக இந்த வெடி விபத்தை பொறுத்தவரை ஹுண்டாய் கம்பெனியை சேர்ந்த i20 என்ற கார் வெடித்து சிதறியதாக நமக்கு தெரியும். ஆனால் இதனுடன் மற்ற ஏதேனும் கார்கள் வந்ததா என்ற பல்வேறு கேள்விகள் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்த நிலையில் தொடர்ந்து அந்த விசாரணை கட்டங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்லும் நிலையில தற்போது புதிய ஒரு தகவலாக மற்றொரு கார் இந்த இவர்கள், அதாவது இந்த விபத்தை ஏற்படுத்த இருக்கக்கூடிய அந்த காரணமானவர்கள் மற்றொரு காரை பயன்படுத்தியதாகவும், அந்த காரும் தான் இந்த காருடன், அதாவது i20 காருடன் ஒன்றாக அந்த இடைத்தரகரிடமிருந்து வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே மற்றொரு கார் இங்கு சென்றது. குறிப்பாக அந்த கார் என்பது ஈகோ ஸ்போர்ட்ஸ் கார் எனவும் சிவப்பு நிறத்தில் இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் அந்த தகவலை கூறுகிறார்கள். அந்த கார் இங்கு சென்றது, மற்ற நபர்கள் வந்துட்டு இங்கே இருக்கின்றார்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ந்து இந்த விசாரணையின் மூலம் தெரிந்து கொள்வதற்காக அதிகாரிகள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்று இந்த தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த மத்திய அமைச்சரவை பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு அறிவுறுத்தல்களை வந்துட்டு பிரதமர் வழங்குவார் என எதிர்பார்க்கலாம். பல்வேறு சிந்தூர் ஆபரேஷன் நடந்த சமயம் பொழுது நமக்கு தெரியும். அதற்கு முன்பதாக அந்த எல்லையில் தாக்குதல் நடந்த பொழுது பல்வேறு உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடந்தது. பிரதமர் தலைமையில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர்கள் மற்றும் மற்ற அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அதற்கு பிறகுதான் அந்த செந்தூர் ஆபரேஷன் நடந்தது. எனவே தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக ஒரு கடினமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ஏற்கனவே எச்சரித்திருக்கின்றார். எனவே இந்த தாக்குதல் ஒரு தீவிரவாத சதியாக இருக்கும் பட்சத்தில் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். குறிப்பாக இது குறித்து பிரதமர் ஏற்கனவே தன்னுடைய அந்த உரையில் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் நீதிக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அடுத்தடுத்த கட்ட அந்த நகர்வுகள் வந்துட்டு தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களிடம் தீவிர விசாரணை, அவர்கள் எவ்வாறு அவர்கள் தொடர்பு கொண்டார்கள் என டெலிகிராம் ஆப் மூலமாக அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதே போல இவர்களுடைய வாட்ஸ்அப் சாட்டுகளை வந்துட்டு அவர்களுடைய அலைபேசிகள் வந்துட்டு பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுடைய வாட்ஸ்அப் சாட்டுகள் வந்துட்டு தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதே போல கைது செய்யப்பட்டவர்கள் பலர் டாக்டர்கள், அது மருத்துவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் பணியாற்றிய அந்த இடங்கள், அவர்களுக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பகுதி, அவர்களுடைய இடங்கள் என இல்லங்கள் என பல தரப்பினரும் பல கோணத்திலும் வந்துட்டு இது தீவிரவாத தாக்குதலா என்பதை உறுதி செய்வதற்காக தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் பல்வேறு
புலனாய்வு அமைப்பாகட்டும் என அனைத்து தரப்பினரும் இந்த விசாரணை வந்துட்டு தொடர்ந்து தீவிரமாக எடுத்துக்கொண்டு இந்த தற்போது அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. எல்லை பகுதிகளில் வாகன சோதனை சாவடிகளில் தீவிர கண்காணிப்பு, அதே போல நகரத்தினுடைய முக்கிய பகுதிகளில் பொதுமக்கள் கூடும் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மற்ற முக்கிய நகரங்களிலும் வந்துட்டு இதே போன்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது போன்ற ஒரு நிலைதான் தற்போது இந்த மத்திய அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முதல்கட்ட அந்த விசாரணை அறிக்கையை பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பின்பு அதிகாரப்பூர்வமாக இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய அரசு அறிவிப்புகளை வெளியிடலாம் என அதிகாரிகள் கூறுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜு.